274 மாடும் நாடும். மாடும் நாடும் அப்படி என்றால் பாசிச பாஜகவினுடைய மாடுகள் என்று நாம் எடுத்துக்கொள்ளவும் முடியவில்லை. அவர்களுடைய செயல்களில், அவர்களுடைய சட்டங்களில் ஆர்எஸ்எஸ்னுடைய திட்டங்கள் எப்படி செயல்படுகிறது என்பதும், அதன் காரணமாக நாட்டு மக்கள் எப்படி பாதிக்கப்படுகிறார்கள். பாஜகவிற்கென்று ஒரு பார்வை, ஒரு கோணம். தாய் தமிழகத்தில் வாழ்கின்ற நாம் எந்த நாளும், எந்த கணமும், எந்த சூழலிலும் பாசிச பாஜக என்பதை ஏற்றுக்கொள்ளவும் முடியாது. அதற்கு ஒரு வாக்கு கூட இனி போடுவதற்கு எவனும் இல்லை என்கின்ற முடிவை எடுங்கள். ஏனென்றால் இன்றைக்கு நமக்கு அருகில் இருக்கின்ற கர்நாடக மாநிலத்திலே காவிகள் கால் வைத்தார்கள். கால் வைத்ததனுடைய விளைவு என்ன தெரியுமா? ஆட்சி பீடத்தில் இருப்பவர்கள் இன்றைக்கு ஒரு சட்டத்தை நிறைவேற்றியிருக்கிறார்கள். என்ன தெரியுமா? மாட்டிறைச்சை விற்கவும் சாப்பிடவும் தடை. மாட்டிறைச்சை விற்கவும் வாங்கவும் தடை. பாசிச பாஜக மிக தெளிவாக தங்களுடைய சுயரூபத்தை காட்டியிருக்கிறார்கள் அல்லவா? அதுக்கு என்ன அர்த்தம்? அது என்ன? உணவு உண்பதிலும் சாப்பிடுகின்ற நிலைகளிலும் மக்கள் நீண்ட காலமாக பயன்படுத்தி கொண்டு வரக்கூடிய பழக்க வழக்கங்களில் நீ என்ன தலையிடுகிறாய்? இதனுடைய அர்த்தம் என்ன? இதனுடைய காரணம் என்ன? இதுதான் இந்துத்துவம். இதற்கு ஒன்றை நாம் அடிப்படையாக ஒன்றை தெரிந்து கொள்ளலாம். வேறொன்றுமல்ல, ஆர்எஸ்எஸ் ஏடு இருக்கிறது அல்லவா? ஆர்எஸ்எஸ் ஏட்டிலே பஞ்சன்யா, ஆர்எஸ்எஸ் ஏடு, அதனுடைய இதழ் பத்திரிகை ஆர்எஸ்எஸ் பத்திரிகை பஞ்சன்யா. அந்த பஞ்சன்யா ஒரு தகவலை எடுத்து வைக்கிறது. என்ன தெரியுமா? 2 தகவல்களை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஆர்எஸ்எஸ் பிஜேபி பிராமணர்களுடைய சந்திப்புக்கு, இதெல்லாம் நமக்கு இங்கே இருக்கிற நடிகர்களை விலைக்கு வாங்குவது, இங்கே இருக்கின்ற பல்வேறு அரசியல் கட்சியில் இருக்கின்ற போட்டிகளை வைத்து கொண்டு விலை பேசுவது என்பதெல்லாம் எதுக்குன்னு தெரிஞ்சுங்க. இவனுங்க யாரையும் கிட்ட கூட சேர்க்க போகிறதில்ல. அது எந்த மாநிலத்தின் திராவிடனாக இருந்தாலும் சரி, நீ ஒரு கட்டத்தில் பணக்காரன், பேர் உள்ளவன், புகழ் உள்ளவன், அதனால் உன்னை கிட்ட வைப்பான். ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அப்படி போய் வெளியில் உட்காருன்னுவான். ஜாக்கிரதை. அதுதான் பாசிச பாஜக. அதற்கு இதெல்லாம் ஒரு ஆதாரம். அவன் ஆர்எஸ்எஸ் பிஜேபி ஒரு பேர் வச்சுருக்காங்க. என்ன தெரியுமா? சமன்வாயா பைட்டக். சமன்வாயா பைட்டக்னா பிராமணர்களின் சந்திப்பான். அந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபி பிராமணர்கள், அதில் முற்போக்காளர்கள் இருப்பவர்களையும் நம்ம வரவேற்கிறோம். நல்ல மனித இடையும் கொண்டவர்களையும் நம்ம சேர்த்துக்கொள்கிறோம், நம்மோடு இருக்கிறார்கள். ஆனால் 195% இருக்கக்கூடியவர்களை சமன்வயா பைட்டக் அப்படின்ற பேரில் பிராமணர்கள் சந்திப்பு நடக்குமா? அதில் என்ன அந்த கூட்டம் நடக்குது தெரியுமா? நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே. அந்த கூட்டம் பிஜேபி ஆட்சி செய்கின்ற மாநிலங்களில் செய்ய வேண்டிய திட்டங்களை முடிவு செய்து அறிவிக்கும். அவங்களுக்கு கொடுக்குமா? அப்படி போட்ட கூட்டத்தினுடைய அறிவிப்பு முடிவு தான் கர்நாடக மாநிலத்தில் நேற்றைக்கு கொண்டு வந்திருக்கிறான். அதை அங்கே இருக்கிறவர் எவ்வளவு பேர் எதிர்க்கிறார்கள். லட்சக்கணக்கான பேர் கொதிக்கிறாங்க. ஏன்னா இதை பற்றி அவனுங்க சொல்லவே இல்லை. அசம்பிளியில் நிகழ்ச்சி நிரலிலே இல்லை. திடீரென மசோதாவை அந்த மந்திரி பிரபு சவான் தாக்கல் செய்யலாம். இது பெரும்பான்மை மக்களின் உணர்வுகளை தூண்டி இந்த நாட்டை பிளவுபடுத்தி நாசமாக்குகிற வேலை என்று நம்முடைய எதிர்க்கட்சியின் தலைவராக, அங்கே இருக்கிற எதிர்க்கட்சியின் தலைவர் சீதாராமையா பேட்டி கொடுத்துருக்கிறார். இப்போ வயசான கால்நடைகளெல்லாம் மக்கள் வளர்க்குறதுக்கு இவன் செய்ய போகிறானான்னு கேட்குறாரு. கிராமப்புறத்து மக்களுக்கு இது பெரும் பாதிப்பை உண்டாக்குன்றார். பாரதிய ஜனதா கர்நாடக சட்டமன்றத்தை காவிமயமாக்கிவிட்டது. நாங்களெல்லாம் எதிர்த்து, எதிர்க்கட்சிகளெல்லாம் வெளிநடப்பு செய்து இதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று நாங்கள் சொல்லிவிட்டோம். ஏற்கனவே
அனுப்பப்பட்ட ஒதுக்கப்பட்ட இந்த சட்ட மசோதா இப்போது என்ன திடீரென்று அப்போ தான் உங்களுக்கு இந்த இது ஞாபகம் வரணும். எது? சமன்வயா பைட்டக் அந்த பயணங்கள் மூலமாக வந்து சேர்ந்ததற்காக இந்த நிலை. இன்னும் கூட சொல்கிறாங்க, சீதாராமையா சொல்கிறார், முதலமைச்சரும் மந்திரிகளும் பாசிச பாஜக கர்நாடகத்தில் எல்லாரும் காவி துண்டு போட்டுக்கொண்டு சட்டமன்றத்திற்குள்ளே வந்து காவிமயமாக்கி இருக்கிறார்கள். இதை கன்னட மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஒரு நாள் பதில் கிடைக்கும்னு அவர் பயங்கரமாக சொல்கிறார். பசுவதை தடை சட்டம் இப்போ கொண்டு வரான் பாருங்க. அரசியலமைப்பு சட்டத்தை மீறுவது என்பது பாஜகவிற்கு கைவந்த கலை. ஆமாம், கர்நாடகத்தில் உள்ளாட்சி தேர்தல் நடக்குது, கிராம சபை தேர்தல்கள் நடக்குது. தேர்தல்கள் நடந்துகிட்டு இருக்கும்போது இந்த சட்டத்தை எப்படி நிறைவேற்றலாம்? தப்பு இல்லையா? அது அரசியலமைப்பு சட்டத்தினுடைய விதிமுறைகளை மீறுவது இல்லையா? அதை பற்றி கவலையே படாத காவி கூட்டம் ஆர்எஸ்எஸ், பாசிச பாஜக, இந்தியாவை நாசமாக்க வந்த நயவஞ்சகர்கள். இதில் இன்னும் கூட பாருங்கள், தண்டனைலாம் போட்டானுங்க. பசு எருது எருமை மாடுகளை கொல்லக்கூடாது, மீறி பசுக்களை கொன்றால் 5 லட்சம் அபராதம், 3 ஆண்டிலிருந்து 7 வருஷம் வரை சிறை தண்டனை. என்னது இதெல்லாம்? எதற்காக? யார் இவனுங்களுக்கு சொன்னது? 2வது முறையாக ஈடுபட்டால் 10 லட்சம் ஃபைன். ஆக கர்நாடக சட்டமன்றத்தில் நேற்று முன்தினம் கால்நடைத்துறை மந்திரி மூலமாக பசுவதை தடை சட்ட மசோதா நிறைவேற்றப்பட்டதாக அறிவிச்சிட்டானுங்க. எதிர்க்கட்சிகளின் கடும் அமளிக்கிடையில் இதில் நாம் இதனுடைய ஆபத்து இது கொஞ்சம் கொஞ்சமாக எங்கெல்லாம் வரப்போது, இவர்களுக்கு இன்னும் என்னென்ன தேவையோ அதெல்லாம் ஒரு சட்ட விதிமுறைகளாக கொண்டு வரப்போகிறார்கள். இது ஆர்எஸ்எஸ் 8 பஞ்சன்யாவில் மோகன் பகவத் இன்னொன்று சொல்லிட்டான், பேராபத்து. ஒவ்வொருவனுக்கும் கோவம் வரணியா? காவி துண்டை போட்டுக்கிட்டு பிஜேபி கொடி எடுத்துக்கிட்டு போகிற நம்ம பசங்க, நம்ம ஆட்கள், நம்ம மக்கள் யாராவது இருந்தால் அவனை பிடிச்சி இழுத்து நிறுத்தி சொல்லு, ஏய் வேண்டாம், மறுபடியும் சொல்கிறோம், பள்ளத்தில் போய் விழாத, நாட்டை நாசமாக்குவானுங்க, உன் குடும்பத்தை அழிச்சிருவானுங்கன்னு அவனுங்களுக்கு அறிவுரை சொல்லு. மதவெறியை தூண்டிவிட்டு இல்லாததுக்கு எடுத்து கொண்டு செல்ல, இல்லாததை இவர்களுக்கு படம் பிடித்து காட்டி பல கோடியை இவர்களுக்கு எடுத்து கொடுத்து பதவிகளை கொடுத்து காவி துண்டை போட்டு உள்ளே வந்து நாசமாக்கிடுவான். அதுக்கு இந்த ஆர்எஸ்எஸ்னுடைய தலைவர் மோகன் பாகவத் சொல்லியிருக்கான் பார், இடஒதுக்கீடு இது நாள் வரை இந்தியாவில் இருந்து கொண்டு வருவது என்பதை மாற்றியமைக்க வேண்டிய காலம் வந்துவிட்டது. இனி ஏற்கனவே இருக்கின்ற இடஒதுக்கீடு முறையை ஏற்றுக்கொள்ளாமல் அதை முழுவதும் மாற்றியமைக்க வேண்டும் ஆர்எஸ்எஸ்னுடைய தலைவர் மோகன் பகவத் சொல்லியிருக்கிறாரு. அந்த மோகன் பகவத் சொல்லியிருக்கிறானே, அவனுடைய சொல்லை இந்த சமன்வயா பைட்டக் என்ன பண்ண போது, கூடி பேசி பிஜேபி ஆளுகிற மாநிலங்களுக்கு முதல்ல அனுப்ப போது, அடுத்து நாடு முழுக்க நாசமாக்கப் போகிறது. இது தேவையா? இப்படிப்பட்ட அநியாயங்களும் சட்டங்களுக்கும் என்ன வேலை, என்ன அர்த்தம்? அது என்னது? இதை சாப்பிடக்கூடாது, அதை சாப்பிடக்கூடாது, நீ யார் சொல்ல? அப்படியே உயிர் வதைக்கூடாது என்றால் மொத்தமாக சைவமாக இருந்துட்டு போ. சைவத்தில் இதை மட்டும் சாப்பிடக்கூடாதான், கோமாவா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததாக பாருங்கள், நாம் எடுத்ததை புரட்டி பார்த்தா தானே தெரியுது இதிலே சாதிய நோக்கம் இருக்குதுங்க. பாசிச பாஜக என்பது பார்ப்பனிய கட்சி, அது பிராமணர்களுக்காக தலைமை தாங்கி உருவாக்கப்பட்ட கட்சி. அவர்களுடைய எண்ணங்களையும் விருப்பங்களையும் மட்டும்தான் செய்யும். இன்னைக்கு மாடுகளை நீ சாப்பிடக்கூடாது, விற்கக்கூடாது என்று சொல்லுகிறவன், நாளைக்கு நிர்மலா சீதாராமன் ஒரு பேட்டியில் சொல்லிச்சுல, இந்த பூண்டு வெங்காயம்லாம் எங்களுக்கு தெரியாது, நான் பூண்டு வெங்காயம் சாப்பிட்டதே கிடையாது, பிராமணர்கள் சாப்பிட மாட்டாங்களாம். அதை நிர்மலா சீதாராமன் பெருமையாக சொல்லிச்சு பேட்டியில். அது ஒரு மந்திரி, அது மந்தி, அந்த மந்தி சொல்லிச்சு அந்த பேட்டியில். அப்போது எதிர்காலத்தில் பூண்டையும் நம்ம வெங்காயத்தையும் கூட தடை செய்வானுங்க போட்டிருக்கு, அதுக்கு விதிமுறைகள் போடுவானுங்க போட்டிருக்கு. விவசாயத்தை ஏற்கனவே அழிக்கிற நாசக நண்பர்களே ஒன்று. இன்னொன்று பார்த்தீங்கன்னா வேடிக்கை, இவனுங்க கும்புறதாக வேதங்கள்னு சொல்கிறாங்களா, அதை ஒழுங்காக படிக்க வேண்டியதானே. அதில் மிக தெளிவாக இருக்கிறது. அர்த்த சாஸ்திரத்தை மராட்டிய மொழியில் ஒருத்தர் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கார். தர்மசாஸ்திர விகாஸ் அந்த நூலின் 180வது பக்கம்.
பசு மாமிசம் தின்பதால், மாடுன்னு கூட சொல்ல, பசு மாமிசம் தின்பதால் நம் முன்னோர்களின் ஆன்மா ஒரு ஆண்டுக்கு திருப்தி அடையும். பசு வேதங்களில் புனிதமானது. ஒரு ஆண்டுக்கு திருப்தி அடைவாங்களாம் மேலே இருக்கிற முன்னோர்கள். இதை யஜுர்வேதத்தில் மற்ற இறைச்சிகளை உண்பதை விட பசு இறைச்சி சாப்பிடுவது தேவர்களுக்கு அருகில் செல்வதற்கு எளிதான வழி. இந்திரலோகத்துக்கு எதில் சொல்கிறான்? யஜுர்வேதத்தில். அர்த்த சாஸ்திரத்தில் அது 3வது பக்கம் 180வது பக்கம் எடுத்து படித்து பாருங்களேன். அப்போ என்ன அர்த்தம்? இவனுடைய நோக்கம் என்ன? அவனுடைய வேதத்தில் சொல்கிறது. இன்னொன்று தெரியுங்களா? ரிக்வேதத்தில் எந்த பசு தேவர்களுக்காக பலியிடப்படுகிறதோ அந்த பசுவை சோமன் விரும்புகிறான். யார் அவன்? சோமன். இந்த நடிகனாவே சோமன் என்கிறவன் இந்திரன். அந்த இதை விரும்புகிறான். அந்த இந்திர எதை? எந்த பசு தேவர்களுக்காக பலியிடப்படுகிறதோ அந்த பசுவை சோமன் விரும்புகிறான். ஓ இந்திரனே, உனக்கு பலியிடப்பட்ட பசுவால் நீ மகிழ்ந்திருப்பாய். ஆகவே எங்களுக்கு அளவில்லாத செல்வங்களை கொடு அப்படின்னு வேண்டிக்கணுமா. ரிக்கு வேதத்தில் 10வது அத்தியாயத்தில் 16வது ஸ்லோகத்தில் போய் படி போ. ரிக்வேதம் இன்னும் கூட அந்த ரிக்வேதத்தில் இன்னும் சொல்கிறான் பார். பசுவை வெட்டி யார் யாருக்கு கொடுக்க வேண்டும் என்று ரிக்வேதத்தில் சொல்கிறான் நண்பர்களே. அதன்படி துர்வாசர், வசிஷ்டர் உள்ளிட்ட முனிவர்களுக்கு இளம் பசுவினுடைய இளங்கன்று மென்மையான கறியை சுடப்பட்டு உண்ண கொடுக்கப்படும். எந்த வேதத்திலும் எந்த ஸ்மிருதியிலும் பசுமாமிசம் சாப்பிடுவது பாவம் என்று எழுதவில்லை. இது எதில் சொல்கிறான்? அதே ரிக்வேதத்தில். போதுமா? இன்னும் நிறையா இருக்குது. நாம் ஏன் இதை மட்டும் எடுத்து சொல்கிறோம்னா, அப்போது அவன் சொல்கிற வேதத்துலேயும் இப்படி இருக்குது, ஆனால் அவன் இன்றைக்கி போடுற சட்டத்தில் இப்படி இருக்குது. பெருந்தலைவர் காமராசர் அவர்களை பசுவதை தடை சட்டம் இப்போ தேவையில்லைன்னு அவர் சொல்லிட்டு வந்தார், பேசிட்டு வந்தார்னு வீட்டோடு கொளுத்துவதற்கு வந்த கொடியவர்கள் காவி RSS 1966 இல்லையா? அந்த கொடியவர்கள், அந்த அநியாயக்காரர்கள், அந்த கொலகார பாவிகள் RSS என்று பூசிக்கொண்டு காவியை தூக்கி கொண்டு திரிபவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வருகிறான் என்பதற்கு அடையாளம்தான் கர்நாடக மாநிலத்திலே வந்த இந்த சட்டம். அடுத்து நான் சொன்னபார், இடஒதுக்கீடில் கை வைக்க மோகன் பகவத் முடிவு பண்ணிட்டானா. முன்னேறிய வகுப்பாருக்கு ஏழைகளுக்கு 10% கொடுத்துட்டான்ல, உன் முன்னாடியே காட்டுறான். அப்புறம் அவனுக்கு ஓட்டு போடலாமா? அவனை இங்கே வரவழைக்கலாமா? அவன் கொடி இங்கே பறக்கலாமா? காரி துப்ப வேணாமா? நம்ம மதத்தையும் நம்ம கடவுள் என்று நம்மை என்று சொல்லி நம்மை ஒருபுறம் ஏமாற்றி கொண்டு இருக்கிற படுபாவிகளுக்கு பதில் சொல்லியாக வேண்டும். அதனால தான் அவர்கள்லாம் என்ன சேர்ந்து என்ன பண்ணுறான் தெரியுமா? நம்முடைய தலைவர் அண்ணன் தளபதி அவர்களை எதிர்க்கின்ற வேலையிலே இறங்கி இருக்கிறார்கள். யார் யாரையோ கூட்டு சேர்த்துக்கிட்டு, நீ எவரை வேண்டுமென்றாலும் கூட்டு சேர்த்து கொண்டு வா. இந்த மண் திராவிட இயக்கம், தந்தை பெரியார், அறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் கலைஞர், இன்றைக்கு நம்முடைய தலைவர் அண்ணன் தளபதி. எதற்காக இதை சொல்கிறோம் என்றால், சாதாரணமாக எங்களுக்கு பிடித்தவர்கள் என்று சொல்லவில்லை, எங்களுக்கு உயிரோடு கலந்தவர்கள் என்பதற்காக சொல்லவில்லை. அவர்கள்தான் இந்த மண்ணின் மைந்தனை தலைநிமிர வைத்தார்கள், படிக்க வைத்தார்கள், வாழ வைத்தார்கள், வேலை வாய்ப்புகளை உருவாக்கி தந்தார்கள். இந்தியாவிற்கே தலைமை தாங்குகின்ற அளவிற்கு வழிகாட்டுகிற திட்டங்களையும் சட்டங்களையும் இயற்றி இன்றைக்கு மிக பெரும் சிகரமாக விளங்கக்கூடியவர்கள் எங்களுடைய தலைவர்கள், தலைவரின் கொள்கைகள். ஆகவேதான் அண்ணன் தலைவர் தளபதி முதல்வராக வந்தே தீர வேண்டும். பக்கத்திலே இருக்கிற கர்நாடகத்தில் நேற்று நடைபெற்றதெல்லாம் ஆபத்தின் அறிகுறிகள். எதிர்காலத்திலே நடைபெறக்கூடிய மோசமான திட்டங்களுக்கான முதல் விளைவுகளின் விரிசல்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். ஆகவே நண்பர்களே, ஒன்றுபடுவோம், வென்று காட்டுவோம். இன்றைய திராவிட சிந்தனையில் மாடா நாடா, நமக்கு நாடுதான் முக்கியம், நாடுகள் எல்லாம் நம்மோடு வாழக்கூடிய உயிரினங்கள் தான் என்பதை நாம் எடுத்து சொல்லுகின்ற விதமாக பிரச்சாரத்தில் ஈடுபட வேண்டும் என்று உங்களை அன்போடு இன்றைய திராவிட சிந்தனையில் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.